ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ்என் ஃபெயில் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன சாம்பியன் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ரோஷன், அனஸ்வரா இவங்களா லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிரதீப். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் ஹைதராபாத் மட்டும் இந்தியா கூடயும் சேரல, பாகிஸ்தான் கிட்டையும் போல, தனி நாடா கிரியேட் பண்ணும் அப்படின்னு அப்ப ஆண்ட நிசாம் முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்தியாவோட சேரணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா அந்த நிசாம் அதுக்கு ஒத்துக்காம மக்களை அடிமையாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த முடிவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு கிராமம், அந்த கிராம மக்கள் மட்டும்தான் தயாரா இருக்காங்க. சோ இது ஒரு கதையா இருக்கும் போது, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்காரு. அவருக்கு இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. ஒரு சில காரணங்களால அது முடியல. பட் ஆனா அவர் குறுக்கு வழி ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்காக ஒரு வேலை பண்ணும்போது இந்த கிராமம், அதாவது எந்த கிராமம் அப்போஸ் பண்ணதோ அந்த கிராமத்துல இவர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த கிராம மக்கள்லாம் நிசாமை எதிர்த்தாங்களா இல்லையா, ஹீரோக்கு அதுல என்ன பங்கு இருக்குது, ஹீரோ நினைச்ச மாதிரி இங்கிலாந்து போனாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அதுல உள்ள என்ன நடந்தது, இதுக்காக எவ்வளவு பேர் சஃபர் பண்ணாங்க, கடைசி எப்போ அவங்களுக்கு சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பெருசா யாருக்கும் அவேர்னஸ் இல்லாம இருந்தது. பட் ஆனா இந்த படம் மூலமா அந்த கதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ரோஷன், அனஸ்வரா அண்ட் சுத்தி இருக்கிற சைட் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. சந்தோஷ் பிரதாப் ஒரு நல்ல வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. 1947 காலகட்டத்தில் நடக்கிறதுனால அதே மாதிரியான செட் ஒர்க், அதே மாதிரியான லொகேஷன் அண்ட் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு எல்லாருமே அதே மாதிரியான ட்ரெஸ் இதெல்லாமே மெனக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. நிறைய பேட்ரியாட்டிக் மொமெண்ட்ஸ் இருந்தது அண்ட் ரொம்ப எமோஷனலான சீக்வன்ஸும் இருந்தது. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. துல்கரோட சின்ன கேமியோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. பட் ஆனா அந்த வர டயலாக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல லவ் போர்ஷன் கொஞ்சம் இழுத்துருக்காங்க. தேவையில்லாம இந்த டிராமா பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்க. ஆனா பெரிய சுவாரஸ்யமாவும் இல்ல அந்த சீக்வன்ஸ் எல்லாம். சில ஃபிக்ஷன் எலிமெண்ட்டும் கலந்ததுனால நிறைய லாஜிக்கும் கொஞ்சம் அடி வாங்குது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட். ஆனா ஸ்கிரீன்ல ஒரு மூவியா பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய அன்வான்டட் சீன்ஸ் அண்ட் இந்த படம் டியூரேஷன் ஆல்மோஸ்ட் 2.25 மணி நேரம் ஓடுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.